வெல்கம் டு ராக்கி ஸ்ரீ ஹெர்பல்ஸ். ராக்கி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த காய்கறிகள், பழங்கள், உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேஜிக் மிக்ஸ்பெரி ஜூஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மலைகள், அதாவது இயற்கை சார்ந்த இடங்கள்லேருந்து, முக்கியமாக ரொம்ப ரேர் பிளேஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பெரி பழங்கள் தான். இதை வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பலதரப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி தான் நம்ம இந்த பெரி பழங்களை வந்து ஜூஸ் ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட இதுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. பட் நம்ம இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து கெட்ட சர்க்கரையை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக சர்க்கரையை பேலன்ஸ் லெவலில் மெயின்டைன் பண்ணுது. அடுத்தது கண்டிப்பாக புற்றுநோய் செல்களை வந்து புதுப்பிச்சு, அதாவது பழைய புற்றுநோய் செல்களை வந்து அழித்து புது திசுக்களை உருவாக்கி அதன் மூலமாக புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி நார்மலான ஒரு ரேஞ்சில் அந்த புற்றுநோய் இருக்கிறவங்கள வந்து கொண்டு வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி கொடுக்குது. அடுத்தது கைகால் மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகுவலி, இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தான். எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு மனுஷன் வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இம்யூன் சிஸ்டத்து மூலமாக இதை வந்து சரி பண்ணுது. அடுத்தது தூக்கமின்மை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா, ஆழ்ந்து தூங்காமல் இருக்கிறது கூட தூக்கமின்மையில் தான் வரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள், இருமல் சளிங்கிறது எதனால் வருதுன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுக்குது. அடுத்தது குடல் சம்மந்தப்பட்ட இந்த வயிற்றுக்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் நம்மளை பாதுகாக்குது. கண்டிப்பாக நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து நம்மளை வந்து ஜெரிமான பிரச்சனையை சரி பண்ணி ஜீரணமாகிற அந்த தன்மையை அதிகப்படுத்துறது மூலமாக நம்ம அன்றாட கழிவுகள் வெளியேறி நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து தினம் தினம் நமக்கு கொடுக்குது. அடுத்தது டயர்ட்னஸ் அப்படிங்கிறது சரியாக தூங்கலை அப்படின்னாவே வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா தூங்கும்போது இந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் போக்கி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை நமக்கு ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்தது கண்டிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுது. கண்டிப்பாக நம்ம உள்ளுறுப்புகள்னு சொல்லக்கூடிய கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்துடைய அந்த திசுக்கள், இந்த ரெண்டும் சரியாக இருந்தாலே மற்ற பிரச்சனைகள் வராது. ஸோ இந்த ரெண்டையும் சரி பண்ணி அதன் மூலமாக நம்ம உடம்பில் வந்து ஒரு பலத்தை கொடுக்குது. இந்த ரெண்டும் சரியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த உடல் வந்து ஒரு பலம் வாய்ந்த உடலாக நம்மளுக்கு மாறிடும். இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே உணரலாம். இதை மிக்ஸ்பெரி எடுக்கிறவங்க ஒவ்வொரு நாளுமே இதை வந்து உணர முடியும். அடுத்தது குடல் புண் மற்றும் வாயு தொல்லை, அதாவது நான் சொன்ன மாதிரி ஜீரண மண்டலத்தை வந்து சரி பண்ணும்போது குடல் சுத்தமே உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க. குடல் வந்து சுத்தமாக இருந்தாலே நம்மளுக்கு பெரும்பாலும் வியாதிகள் வந்து நம்மளை அண்டாதுன்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது ஜீரண மண்டலம் ஒவ்வொரு நாளுமே நல்லா வேலை செய்கிறது மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த செரிமானம் வந்து சரியாக நடந்தாவே உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். அது மூலமாக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்தது கண்டிப்பாக இந்த சிறுநீரக பிரச்சனையில் வரக்கூடிய இந்த கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டே 1லேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கல் கரையிறதுக்கான அறிகுறிகள் அவங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ இது வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த கல் இருக்கிறவங்க இந்த மிக்ஸ்பெரி எடுக்கும்போது அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது பெண்களுக்கு வந்து லோ பிபி, ஆண்களுக்கு ஹை பிபி, இது வந்து மனநிலையால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையும் கூட. ஸோ வந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது. அடுத்தது கேட்கவே வேண்டாம், சுவாச மண்டலம். நம்ம ஏர் பொல்யூஷன் என்ன தான் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்து ஆஸ்துமா, காசநோய், அப்புறம் இந்த டிபி வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு வந்து இது பாதிக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளை வந்து சரி பண்ணி நம்ம இந்த பெரி ஜூஸை எடுத்துக்கும் போது சுவாச மண்டலம் சீராகுது. அடுத்தது பைல்ஸ் பிரச்சனைகள் சரியாகுது. கல்லீரல் சரியாக இருந்துட்டாவே பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வை திறன் குறைபாடு, கிட்ட பார்வை, தூரப்பார்வை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகுது. அடுத்தது மூளை மற்றும் நினைவாற்றல், அதாவது நரம்பு பிரச்சனைகள் கூட இது சம்மந்தப்பட்டு தான் வரும். ஸோ நம்ம வந்து இந்த பெரி ஜூஸை வந்து கண்டினியூவாக எடுக்கும்போது நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும்.
அடுத்தது தைராய்டு பிரச்சனை, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு அந்த மாதிரியான விஷயங்கள், மந்தமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது வரும். ஸோ இதிலிருந்து ரிவர்ஸ் பண்ணி அவங்க நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்தது ஆண்களுக்கு வரக்கூடிய முக்கியமாக இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கையோட அந்த குறைபாடு, விந்தணுக்கள் கம்மியாக இருக்கிறது, அதிகமாக அதாவது ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த பெரி ஜூஸை வந்து அவங்க எடுக்கும்போது சரியாகுது. இன்னும் சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் வராமல் கூட பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்தது பேட் கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்புனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பேட் கொலஸ்ட்ரால்னால தான் நம்மளுக்கு பிரச்சனையே வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருதய நரம்புகளில் போய் அடைச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஹார்ட் பிளாக் அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குது. இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்தது ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகிறதும் சரி, ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த அந்த சீரோட்டமாக இல்லாமல் கரெக்டாக அந்த ரத்த பிரச்சனைகள், ரத்த சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. எஸ், கண்டிப்பாக இந்த பெரி ஜூஸுங்கிறது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரேரான இடங்கள்லேருந்து எடுக்கிறனால டிஎன்ஏ பிரச்சனையை கூட சரி பண்ணி கொடுக்குது. அதாவது இயற்கையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு மனம், திடம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றி நமக்கு அந்த டிஎன்ஏ பிரச்சனையை கூட சரி பண்ணி கொடுக்குது. அடுத்தது ரத்தத்தில் வந்து காரத்தன்மை, அமிலத்தன்மை, இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சரியான அளவில் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டிவாகவே இருப்பாங்க. நம்மளால தான் அதெல்லாம் முடியாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது எதனாலனா இந்த காரத்தன்மையோ அமிலத்தன்மையோ அதிகமாகவோ குறைவாக ஆகும்போது தான். ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி ரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து சீராக்குது. அடுத்தது நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாட்டை வந்து கண்டிப்பாக சீராக்கி கொடுக்குது. அடுத்தது யாருமே இதை வந்து ரொம்ப ரேரெல்லாம் இல்லை, அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சரியானது வந்து ரொம்ப ரேராக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்க கூட இந்த வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதோட இந்த பெரி ஜூஸையும் எடுத்துக்கும்போது பக்கவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் கூட சரியாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கர்ப்பப்பை பிரச்சனை வந்து சரியாகுது. ஈஸ்ட்ரஜன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து சரியாக சுரக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த பெரி ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது கருவுறும் தன்மை, கருமுட்டை வளர்ச்சி, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி அதன் மூலமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மிக்ஸ்பெரி ஜூஸ் வேலை செய்யுது. அடுத்தது பிம்பிள்ஸ், இந்த ரத்த ஓட்டம் சரியாக இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. அடுத்தது கரும்புள்ளி கருவளையம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கமின்மை சரியானாலே இந்த பிரச்சனை சரியாயிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம், மனச்சோர்வு, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அடுத்தது நரைத்திரை மூப்பு அப்படிங்கிறது யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்து எப்படின்னா தடுக்க முடியாது, பட் தள்ளி போடலாம். இப்போ ஒரு 60 வயசில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து இன்னொரு 10 இயர்ஸ்க்கு ஆக்டிவாக இருக்கிற அளவுக்கு கண்டினியூவஸாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இதை எடுத்துக்கும் போது அவங்க அந்த ஆக்டிவ்னஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்தது சீரான நிணநீர் சுரப்பிகளை வந்து இயங்க வைக்குது. அடுத்தது வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சுருட்டல் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் இருக்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும். அந்த இடத்த வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு அழுத்தி ஒரு விஷயத்த பண்ண எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த வலிங்கிறது இருக்கும். ஸோ இந்த வெரிகோஸ் வெயினை வந்து அதாவது இதோடு சேர்த்து அதுக்கான ஸ்பெஷல் மருந்தையும் எடுத்துகிட்டு இந்த பெரி ஜூஸையும் சேர்த்து அவங்க எடுத்துக்கும்போது வெரிகோஸ் வெயின்லேருந்து 100% வந்து தீர்வு கிடைக்கிறத நம்ம ஒரு சிலர் கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பெரி ஜூஸ் வந்து இன்னுமே கூட நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை வந்து நேரில் கூட இன்னும் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. எஸ், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பெரி ஜூஸை யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவையோ முடிஞ்சால் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு 48 நாள் இந்த பெரி ஜூஸை நம்ம எல்லோரும் எடுத்துக்கும்போது ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணலாம். அதைத்தான் நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இன்னும் சொல்லிக்கிறோம். எஸ், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரிபடி.